வணக்கம். இது எலிபொறிக்கும் கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்தி ஆசிரியர் பெருச்சாளி. செய்திகள் வாசிப்பது சுண்டலி. முதலில் முதன்மைச் செய்திகள். விலங்குகளுக்கு இன்று விடுமுறை நாளாகும். அடிமை விலங்குகளுக்கு ஆளும் விலங்குகள் விடுதலை வழங்கி விருந்தளித்து விருது வழங்கும் விசேட நிகழ்வு இன்று காலை 10 மணியளவில் சிங்கராஜவனத்தில் சிறப்பாக இடம்பெறவுள்ளது. மாடுகளுக்கு மாலை போட்டு மாநாடு நடத்த கசாப்பு கடைக்காரர்கள் கைகோர்க்கும் நிகழ்வென்றும் இந்நிகழ்வை குறிப்பிடுவர். இன்றைய நாளில் மான்கள்தான் இக்காட்டின் மன்னர்கள் என்று சிங்கமும் புலியும் சிறப்புரையாற்றி சிலாய்க்க உள்ளன. அப்பாவி ஆடுகளுக்கு அநீதி நடப்பதாகவும் மேய்ப்போர்கள் அவைகளை மேய்க்கின்றனர் என்று கூறி ஓநாய்கள் இத்தினத்தில் ஊளையிட்டு ஊர்வலமாய் செல்ல உள்ளன. மேலும் இன்றைய நிகழ்வில் மாங்காய்களின் மறுமலர்ச்சி நீதிக்காக குரங்குகள் குத்தாட்டம் போட வண்டுகள் வழங்கும் இன்னிசை கச்சேரியும் இடம்பெறவுள்ளது. பாட்டிகளிடமிருந்து வடைகளை பாதுகாப்போம் என்ற துணையில் காகங்கள் இத்தினத்தில் களத்தில் இறங்க காகங்களிடமிருந்து வடைகளை காப்பாற்றுவோம் என்ற வாசகத்தை ஏந்தியபடி நரிகள் சேர்ந்து நடைபவனி செல்ல உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்து வெளிநாட்டு செய்திகள். வளைகுடாவின் அலைகளின் ஆபத்தில் இருந்து மீன்களை மீட்பதற்காய் வலைகளும் தோணிகளும் நடத்திய உண்ணாவிரதம் இன்று 2வது நாளாகவும் சிறப்பாக நடைபெற்றது. கோழி குஞ்சுகளுக்கான விசேட காப்புறுதி திட்டத்தை பருந்துகள் பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றியுள்ளன. இதற்கு கடுவன் பூனைகளும் இணைந்து வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தோடு இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த செய்தி அடுத்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெறும். வணக்கம்.